ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி 6/8/2023 ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருஷம் ஆடி மாதம் 21ஆம் தேதி. இன்றைக்கி அமிர்த யோகம். பஞ்சமி தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சஷ்டி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காத்தால் ஒரு 8-8:15 மணி வரலும் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம். அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது புத பகவானுடைய நட்சத்திரம். பெரிய ஏற்றம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஏன்னா உத்திரட்டாதி ரேவதி இது ரெண்டும் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றது. மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்திராஷ்டம காலமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிவானினம் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போங்க. அதிலிருந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் பார்ப்போமேனால் புத பகவானை பற்றி பார்க்குறோம். புத பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்விக்கு அதிபதி. கல்விக்கு மட்டுமா, விளையாட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது புதன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்து கன்னியில் மூல திரிகோணத்தில் இருந்து அவர் ஆட்சி பெற்று இருந்தாரே ஆனால் விளையாட்டில் ரொம்பவும் பெரிய ஏற்றத்தில் இருப்பாங்க. விளையாட்டு துறையில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். புதன் ரொம்பவும் இதுவாக இருந்தாரே ஆனால் நிச்சயமாக விளையாட்டு துறைக்கு வர முடியும். புத பகவானை பொறுத்தவரையிலும் திருமாலை வணங்கி வந்தாலே புத பகவானுக்கு உண்டான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறையும். கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா புதன் கேத்துவோட சனியோட இந்த மாதிரி கிரகங்களோட சேர்ந்து இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்பவும் நல்லது. குரு பகவானோட பார்வையில் புத பகவான் இருந்தாரே ஆனால் உங்களுடைய படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஞாபக சக்தியோடு ரொம்ப அதிகமாக இருக்கும். புத பகவானை பொறுத்தவரையிலும் அனாலிசிஸுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து அறிந்து அறியக்கூடிய அளவிற்கு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே எடுத்துக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் பகுத்து பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, அது எதனால் இப்படி சொல்கிறாங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவார். அதனால தான் இந்த புத பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஷேர் ட்ரேடிங்கில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா கோடிங் எழுதுறது இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை தவிர கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் பாவம், அதாவது பாட்டு பாடுறது, இசைத்துறை, விளையாட்டுத்துறை, இந்த துறையிலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் புத பகவான் இந்த ஒருத்தருக்கு மிருத்யு வரக்கூடிய காலகட்டத்தில் சம்பந்தப்படுறார் ரொம்ப அதிகமாக. நான் பார்த்த நிறைய ஜாதகத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவானோட புத பகவானும் சம்பந்தப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த புத பகவானுடைய வரும் அதாவது சனி 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ 8ஆம் அதிபதி தசையோ ஏதாவது நடந்து, இல்லை கேதுவோ சனி தசையோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து புத பகவானோட சம்பந்தப்படும் போது உயிர் பிரியறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கிறது. அது என்னுடைய இதில் நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்துட்டே வரேன். புத பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது மிதுனமும் கன்னியும். இந்த இது லக்னம் ஆயிடுச்சு அப்படின்னா புத பகவான் அந்த வீடுகளில் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த வீடுகளில் இருந்தாரே ஆனால் ஆதிபத்திய தோஷம் வரும். புதனுக்கும் குருவுக்கும் தான் ஆதிபத்திய தோஷம் ரொம்பவும் அதிகம். அதுவும் புத பகவானுக்கு ஆதிபத்திய தோஷம் வந்ததே ஆனால் உடல் நலத்தை ரொம்ப கெடுத்துருவார். உடல் நலத்தை, அதாவது கன்னியில் ஆட்சி பெற்று அவர் லக்னத்துக்கு 4ஆம் இடம், அதாவது மிதுனத்துக்கு 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தார். ஏனால் ஒன்று உடல் சுகத்தை மொத்தமாக கெடுத்துருவார், இல்லைன்னா தன்னுடைய இண்டிவிஜுவல் கேரக்டரை மொத்தமாக கெடுத்துருவார். இது ரெண்டுத்தில் எதையாவது ஒன்றை பண்ணிடுவார். இந்த புதன் தசையில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி.
ஏன்னா அந்த இந்த லக்னத்திற்கு அதிபதின்றதுனால வந்து அவரை பொறுத்தவரையிலும் அந்த லக்னத்துக்கு அதிபதி அந்த ஜாதகனுக்கு சுபத்தை கொடுத்தே ஆகணும். அதனால் உயிர் எடுக்க மாட்டார், உடல் நலத்தை கெடுப்பார். இதை தவிர பார்த்தேன்னா கன்னியா ராசியாக கன்னியா லக்னமாக இருந்து 10ஆம் இடத்துல வந்து புத பகவான் வந்து ஆட்சி பெற்று போகிறார் அப்படின்னா அந்த திசை வருமாயின் கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறதோ, தொழிலில் பெரிய முடை வர்றதோ, ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக இருந்து பட்டால்னு அடிபட்டு போவார். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த திசை வரும்போது ரொம்பவும் மோசமான நிலையை கொடுக்கும். அதுவும் வந்து ஆதிபத்தியமான திசைகள் வரும்பொழுது ரொம்பவும் கஷ்டமாக கொடுத்துரும். விம்சோதரி திசையில் பார்த்தாலேயானால் புத பகவானுக்கு கொடுக்கப்பட்டது வந்து 17 வருஷத்து தசை. அதில் வந்து சுயதசை சுயபுக்தியில் ரொம்ப மோசமான நிலையை கொடுத்துருவார். இதனால் வந்து பிரச்சனைகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, அதை தவிர பார்த்தோன்னா உடல் நலத்தில் வந்து இந்த ஹிருதய சம்பந்தமான பிரச்சனை, ஹிருதய அதாவது இந்த தசை நார்களில் உண்டான பிரச்சனைகள், இரத்த அழுத்தங்கள், பிரெயினில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நுணுக்கமான பிரச்சனைகளை கொடுத்துருவார். அதாவது உடல் நலத்திலையும் பெரிய செட்பேக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களை புத பகவான் பண்ணிடுவார். இந்த புத பகவானுக்கு பச்சை பயிறு தானம் கொடுக்கறதும், பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், துளசி மாலை ரெகுலராக பெருமாளுக்கு போட்டுன்னு வர்றதன் மூலியமாக இந்த புத பகவானுக்கு உண்டான தீட்சண்யத்தை கம்மி பண்ண முடியும். அதனால் பிரச்சனைகள் வந்ததுன்னா இதை பண்ணிட்டு வாங்க, புத பகவானால் நல்ல ஒரு ஏற்றம் வரும். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 6/8/2023 அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து இது எல்லாத்தையும் அனுப்புங்க. டைம் கரெக்ஷன்ஸ் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார நிலையின் பிரகாரம் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஏற்றம் இல்லை ஒரு இறக்கம் எப்படி இருக்குது, இது எவ்வளோ நாள் தங்கும், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன எளிய பரிகாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். சரி, இன்றைய கிரகச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் மேஷத்தில் ராகுவும் குருவும், கடகத்தில் சூரிய பகவான், சிம்மத்தில் வந்து சுக்கிரன், செவ்வாய், புதன், கேது பகவான் வந்து சப்தமத்தில் அதாவது துலாத்தில், சனி பகவான் வந்து வக்கரகதியில் கும்பத்தில் இருக்கார், சந்திர பகவான் இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றதுனால உத்திரட்டாதி கார்த்தால் இருக்கிறதும் ரேவதி நட்சத்திரன்றதுனாலையும் மீனத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 6/8/2024 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:06 ராவு காலம் வேறு. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது, குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வர, 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல. தாயின் உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடும், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்கள், ஏன்னா புதுசாக வந்து திருமணத்திற்கு ஜாதகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களேனா உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்புக்குன்னு வந்து வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு விஷயம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாட்டில் படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் யோசிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுடைய சயன சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கிறதும் உங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெறது வந்து ஆட்சி பலத்திற்கு அடுத்தபடியானது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் கலைத்துறையில் இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புதுசாக வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸு கிடைக்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய நட்பு 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் அதாவது உங்களுடைய நண்பர்களோட உங்களுடைய மூத்த சகோதரர்களோடு போய் நல்லபடியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது.
வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் சிவன் நந்திதேவரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிர பகவானும் அங்கே இருக்கார், குரு பகவானின் பார்வையும் இருக்குது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் வந்தாச்சு. இந்த ஆடி மாதமாக இருந்தாலும் ஜாதகத்தை பரிவர்த்தனை செஞ்சுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு பொன் பார்க்க போகிறது இதெல்லாம் ஆவணி மாதத்தில் வச்சுக்கோங்க. பரிவர்த்தனை ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக இருக்கா என்ன ஏது இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தா நல்லபடியாக இருக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, கல்யாணத்துமாகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்திக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கவாளுக்கு அவளுக்கு வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது உங்களுக்கு. அதாவது 6ஆம் தேதி அன்றைக்கி தொழில் ஸ்தானத்தில் போய் 10ஆம் இடத்துல போய் வந்து சந்திர பகவான் போய் உட்கார்றது பணம் அதிகமாக தொழில் மூலியமாக இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் வந்து 4 ராவு காலத்தில் போய் சேவிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணெய் விளக்க போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கார். அதனால் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட தேவையில்லை. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு யோகமான செய்தி வரும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். வண்டி வாகனம் ஓட்டும் போது ஜாகிரதையாக ஓட்டுங்க. உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பெட்டராக இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணவரவு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி மகம்பூரம் முத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் சைக்கலாஜிக்கலாக. கவலைப்படாதீங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம காலம். புதுசாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. தேவையில்லாமல் வந்து எதுலேயும் போய் மூக்கம் நுழைச்சி வாயை விடாதீங்க. கண்டிப்பாக அதில் மாட்டின்னு பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமத்திற்காக புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம். சந்திராஷ்டமத்திற்கு உண்டான பரிகாரம் என்னன்றது சொல்லியிருக்கேன். எளிய பரிகாரம் பண்ணுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இன்றைக்கி சந்திராஷ்டம காலம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் நந்திதேவருக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வாங்க. சிவபெருமானுக்கு வந்து ஒரு அல்லி மலர் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ரோஸ் கலர் வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கன்னியா ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12 இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர். நிறைந்த கல்வி அப்படின்றதுனால வந்து அதாவது ஒரு வசனம் சொல்லுவாள், பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்வா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொண்ணுன்றது வந்து பொருள் பணம் இதெல்லாத்தையும் குறிக்கிறது. பொருளும் பணமும் நிறைய கிடைக்கலாம். ஆனால் புதன்னு சொல்லக்கூடிய கல்வி அது வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வந்து புத பகவான் மறைந்திருந்தாலும் அதை கொடுப்பார். அதுதான் ஒரு பெரிய ஏற்றமே. கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவும் இப்போ வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். குரு பகவானின் பார்வையில் உங்களுக்கு வந்து புதன் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். வெளியூர் வெளி மாநிலம் சுற்றுப்பயணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அவரே உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க, கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எல்லா தோஷம் ஒரே தோஷம்தான், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் திருமண யோகம் வந்தாச்சு, கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி புதிய வேலை கிடைக்கும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு ஏற்றமான நாள். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய, புதுசாக கடன் வாங்கி என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாருக்கு ஒரு நல்ல நெய் தீபம் போடுங்க, கையில் ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றுக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கோ அவளுக்கெல்லாம் தட்டால்னு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் சமையல் கலை வல்லுநர்களெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய 8ஆம் அதிபதி, அதாவது 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை செய்கிற இடத்துலேருந்து ப்ரமோஷன் லெட்டர் இன்றைக்கி வந்திருக்கும். மெயில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஆச்சு, எப்படி சார் வரும்? மெயில் செக் பண்ணி பாருங்கள், நாளைக்கு காத்தால போய் சேர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயிலுக்கு போங்க. 4:30 ராவு காலத்தப்போ ஒரு எலுமிச்சம்பழம் வழக்க போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்றவர் குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் அதிபதியும் பார்க்கறது பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாட்டிலிருந்து புதுசாக ஒரு நல்ல செய்தி வரும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வணங்கிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை ஒன்று போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் பண வரவல் முடை இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி. அதனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய பார்ட்னர்ஷிப் தேடுவீங்க. நிச்சயமாக புதிய பார்ட்னர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. புதுசாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு எல் தீபம் போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாகிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது. வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் பணம் வரும். ஏதாவது லோன் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்துடும். அதாவது பிஎஃப் லோனு இல்லைன்னா ஏதாவது வெஹிக்கிளுக்கு லோனு, இந்த மாதிரி ஏதாவது லோன் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி நிச்சயமாக அது சேங்ஷன் ஆன லெட்டர் மெயிலில் வந்துடும். உங்களுக்கு நாளை காத்தால பேங்க்கில் பைசா இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. அங்கே ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க, கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மீனராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். 7.5 சனி நடக்கிறது. உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. இன்றைக்கி புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். இன்றைக்கி பார்த்தாலேனால் புதுசாக உங்களுக்கு ஹானரரி பொசிஷனாவது கொடுப்பார். என்ஜாயபிளான இது இருக்கும். குழந்தைங்களோட சந்தோஷமாக போய் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வருவீங்க. இன்றைக்கி சண்டே வேறு.
நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் வந்து காளிகாம்பாளுக்கு போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.